மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தார் என்னிடத்தில் வைத்தியம் பார்த்துக்கிட்டாங்க. அவர்களுக்கு பரிபூர்ணமாக அந்த சுகம் கிடைத்ததுனால, திருப்திகரமான சுகம் அந்த வைத்திய முறையில் கிடைச்சதுனால அவங்க பல பேரை என்னிடத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. இன்று வரைக்கும் அவர்களுடைய நட்பு தொடர்கிறது. அவர்கள் பல பேரையும் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. 2013வது வருடத்திலேருந்தே இது நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2013ன்னு சொல்கிறத விட 2012வது வருஷத்துலேருந்தே நடக்குது. 2013வது வருஷத்தில் திடீர்னு ஒரு நாள் காலை வேளையிலேயே ஒரு 7 மணி வாக்கில் நான் வாடகைக்கு குடியிருக்கிற வீட்டு முன்னால் ஒரு கார் வந்து நின்றுச்சு. அதிலிருந்து ஒரு ஆஜானுபாகுவான நல்ல கருப்பாக அருமையான திடகாத்திரமான ஒரு நபர் இறங்கினார். அதற்கப்புறமாக அவருடைய மனைவி, அப்புறமாக இந்த மகாராஷ்டிரா குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்தாங்க, குடும்ப தலைவி. அப்போ அவங்கள பார்த்தோன்னே தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இவங்க தான் கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படின்ட்டு. காலை நேரத்தில் நாடி பார்க்குறதுக்கு ஏற்ற நேரம் காலை நேரம் அப்படின்னு நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கிறதுனால அவங்க காலை நேரத்திலே வந்துட்டாங்க. ஃபோன் வசதி இருந்ததா என்னன்னு தெரில, ஆனால் வந்துட்டாங்க. அப்போ அவர்களுடைய மனைவிக்கு வந்து அந்த ஆஜானுபாகுவாக வந்தார் இல்லையா, அவர் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். சர்மாஜின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அவர் கான்ட்ராக்ட் எடுத்து பல கம்பெனிகளில், டெக்ஸ்டைல் கம்பெனிலெல்லாம் நிறைய வேலை செஞ்சிட்ருக்கிறார். இப்போவும் அவர் செஞ்சிட்ருக்கிறாரு. போட்டியில் அவருடைய கையில் ஒரு விரலை துண்டாக்கிட்டாங்க. போட்டியில் அடிதடியில் துண்டாக்கிட்டாங்க. ஆனாலும் கூட அவருடைய தைரியம் போய் ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு கட்டிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு அவர் தனியாக திரும்பமாக வேலைக்கு போய் சேர்ந்து, வேலை நடக்கிற இடத்துல போய் சேர்ந்து கான்ட்ராக்ட் ஆளுங்களெல்லாம் வச்சு வேலை செஞ்சார். அதற்கப்புறமாக எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க. இன்றைக்கி அவர் கொடி கட்டி பறக்கிறாரு. அவருடைய மனைவிக்கு மூட்டு வலி பிரச்சனைக்காக வந்தாங்க. அப்போ நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டேன். அவங்க வச்சுருந்த ஃபைல் எல்லாம் பார்த்தாச்சு. அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு. டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும், ஆனால் சக்ஸஸ் ரேட் எவ்வளோன்னு நாங்கள் சொல்ல முடியாது. அதாவது இது வந்து பெர்மனெண்ட்டாக சுகமாகும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. டாக்டர் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாரு. ஏனென்றால் இவர்களுடைய உடம்புல வந்து தேவையான அளவுக்கு கால்சியமோ மெக்னீசியமோ தேவையான அளவுக்கு உடம்புல வந்து சத்து கிடையாது. அதே நேரத்தில் கொஞ்சம் உடம்பும் கொஞ்சம் குண்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு டாக்டர்ஸ், அலோபதி டாக்டர்ஸ் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி, இவ்வளவு செலவாகும், ஆனால் 100க்கு 100 சக்ஸஸ் ஆகும்னு நாங்கள் கேரண்டி கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அப்போ எனக்கிட்டையும் வந்தாங்க, நீங்கள் உங்களால் முடிஞ்ச வைத்தியத்தை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்போ நானும் அதே தான் சொன்னேன், நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் ஆப்ரேஷன் செய்ய வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம இயற்கை மருத்துவத்தில் நம்ம சில வழிமுறைகளை பார்ப்போம். முதல்ல உங்களுடைய வெயிட்டை குறைக்கணும். வெயிட்டை குறைச்சதுக்கப்புறம் நான் டயட்லாம் எழுதி தர்றேன், அதன் பிரகாரமாக நீங்கள் வெயிட்டை குறைங்க. வெயிட்டை குறைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடம்புக்கு தேவையான சத்தெல்லாம் சரியான முறையில் மருத்துவர்கள், குவாலிஃபைடு மருத்துவர்கள் உதவியோடு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி நான் அனுப்பிச்சேன். அவங்க நல்லா தான் இருந்தாங்க, என்கிட்ட ரொம்ப அன்பாக பழகுவாங்க. அப்போ அவருடைய கணவர் இருக்காலே சர்மாஜி, அவர் ரொம்ப மதிப்பு கொடுப்பார், நமக்கு மரியாதை கொடுப்பார். அவருக்கும் ஏதோ ஹார்ட்டில் சின்னதாக ஒரு அசிடிட்டி மாதிரி, அதாவது நெஞ்செரிச்சல் அந்த லிவர் பகுதியில், ஹார்ட் பகுதியில். அப்போ அவருக்கும் ப்ராப்பராக ஹோமியோபதி மருத்துவருடைய துணையோடு அவருக்கும் மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்தோம். நல்லா சந்தோஷப்பட்டார். நல்லா எக்ஸசைஸ் பாடி அவருக்கு. டக்குன்னு உட்காந்து எந்திரிப்பார், குத்துக்கால் போட்டு உட்காந்து எந்திரிப்பார், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவார். அவருடைய மனைவிக்கு இப்படியே இருந்துச்சு அப்படின்னோடனே அவர் ரொம்ப அப்செட் ஆகிட்டார். அப்போ அவங்க மனைவியும் நல்லபடியாக தான் இருந்தாங்க. ஆனால் என்னுடைய அறிவுரையை மீறி எனக்கே தெரியாமல் கொஞ்ச நாள் கழித்து, அதாவது நல்லா தான் இருந்தாங்க, அவங்க வேலைகளை அவங்களே செய்கிற மாதிரியெல்லாம் நான் இயற்கை மருத்துவத்தில் அவங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் நாட்கள் போக போக அவங்க என்கிட்ட கட் பண்ணிட்டாங்க. கூடுமான வரைக்கும் நிறைய பேர்கிட்ட நான் அதை சொல்லிடுவேன், உங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தி வந்துருச்சுன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண அவசியம் இல்லை, நீங்களே மேனேஜ் பண்ணிக்கிடுங்க, ஏன்னா அடுத்தடுத்த நபர்களுக்கு நான் ஓட வேண்டியிருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்களும் கட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் குறைஞ்சது ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக போயிருக்கோம். அவங்க நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு ஏதோ உடம்பு எடை அதிகமானதுனாலையா அல்லது கீழே விழுந்ததுனாலன்னு தெரில, முட்டியில் பிரச்சனை வந்துருச்சுன்னு போனாங்க. போய் என்னுடைய நாலேஜுக்கே இல்லாமல் அவங்க ஆப்ரேஷனும் பண்ணிக்கிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணி
சக்ஸஸ் ஆகலை. கொஞ்ச நாள் கழித்து அவங்க வந்து இறந்துட்டாங்க. அது கொஞ்சம் துக்கமான விஷயந்தான். ஆனால் இதில் மருத்துவர்களுடைய தவறு எதுவுமே இல்லை. ஏனென்றால் இவங்க வீட்டில் இவங்களுக்கு கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. சர்மாஜிங்கிறவர் அவர் எப்பவும் வேலைன்னு வெளியில் போயிடுவார். ஒரே ஒரு பையன், அவனும் படிப்பில் இருந்தான், வெளியில் வேலைக்குன்னு போயிடுவாப்பில். ஸோ இவங்களை கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை, நம்பிக்கையான ஆள் இல்லை, சரியானபடி மருந்து மாத்திரை கொடுக்கறதுக்கோ சமைச்சு வைக்கிறதுக்கோ சரியான ஆள் இல்லை. ஆனால் அவங்க தேடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, இந்த சர்மாஜியுடைய பையனை குறித்து தான் நான் பேசுகிறேன். சர்மாஜியுடைய பையன் ஒரே பையன்தான். அவனுக்கு பொண்ணு பார்க்கணும். ஏனென்றால் அவனுடைய அம்மாவை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லையே. அப்போ அவனுக்கு அந்த தம்பிக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு முடிவாயிருச்சு. ஆனால் பொண்ணு பார்க்கலான்னா இவன் நல்லா அப்பா மாதிரியே வாட்ட சாட்டமாக இருக்கான், ரொம்ப குண்டாக இருக்கிறான். அப்போ என்கிட்ட சொன்னார், சர்மாஜி நீங்கள் இவனுடைய உடம்பை மட்டும் கொஞ்சம் ஒல்லியாக்கி தந்துடுங்க, கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கணும். அதே மாதிரி அவன் நடந்து போகும்பொழுது வேர்வை வாடை அடிக்குது அப்படின்லாம் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இந்த வயசில் வந்து மருந்து மாத்திரைலாம் கொடுத்து சரி பண்ணக்கூடாது, மசாஜ் தான் பண்ணலாம். நல்ல ஒரு மசாஜ் பண்ணுறவரை கூப்பிட்டு நீங்கள் மசாஜ் எல்லாம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நாங்கள் வேறு யாரையும் நம்பலை, நீங்கள் மசாஜ் பண்ணதுன்னா நீங்கள் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. இத்தனை வருஷ காலத்தில், சுமாராக ஒரு 33 வருஷ காலத்தில் நான் மிஞ்சி போனால் ஒரு 3 பேருக்கு தான் மசாஜ் பண்ணதான் எனக்கு ஞாபகம். நேற்றைய பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு துபாய் ஷேக்குக்கு பண்ணி விட்டேன். அதுவும் வெறும் தாடி மட்டும்தான் மசாஜ் பண்ணி விட்டேன். இன்னொரு மசாஜ் பண்ணியிருக்கிறேன், ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. அதை குறித்து அடுத்த பதிவில் நான் போடுறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பதிவு. அப்போ நான் யோசித்தேன், இந்த தம்பியுடைய உடம்பு வந்து ஒரு கன்னி உடம்புன்னா திருமணமாகாத உடம்பு, கன்னி பையன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ மசாஜ் பண்ணுறவங்க வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த மசாஜ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. அவங்க நல்லா அமுக்கி அடித்து நல்லா மசாஜ் பண்ணுவாங்க. அந்த மசாஜ் இப்போ இவருக்கு தேவையில்லை. இப்போ இவருக்கு தேவை வந்து அந்த ஸ்கின்னு, அந்த சதை கொஞ்சம் நெகிழ்வு தன்மையாக வரணும், கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு, வேர்வை ஸ்மெல் அடிக்கிறதெல்லாம் நிற்கணும். அவ்வளோதான் இவருக்கு தேவை. அப்போ நான் சர்மாஜிட்ட சும்மா விளையாட்டு போக்கில் சொன்னேன், சர்மாஜி நான் கையை வைக்கிறதா இருந்தால் எனக்கு ரேட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு. அவர் ஒன்றே சொன்னார், ரேட்டை பற்றி கவலையப்படாதீங்க, நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் தர்றேன் அப்படின்னாரு. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. மேலும் சரி நம்மளே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தாச்சு. அவர் தேவையான பணத்தை கொடுத்தாரு. எல்லா பொருட்களும் வாங்கிட்டு வந்து அவருக்கு, அந்த தம்பிக்கு ப்ராப்பராக கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பொறுமையாக பண்ணி எல்லாம் முடித்தாச்சு. அதாவது அவருடைய வியர்வை ஸ்மெல்லு எப்படின்னு சொல்லிவிட்டு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து அந்த ஸ்மெல்லை நம்ம மோந்து பார்க்கணும். மோந்து பார்த்த உடனே அது அசிடிட்டியாக இருக்குதா, அல்லது ஆல்கலினாக இருக்குதா, காரத்தன்மையோடு இருக்குதா, அல்லது அமிலத்தன்மையோடு இருக்குதான்னு அந்த வேர்வையை நம்ம பார்க்கணும். அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம மசாஜ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல், அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம அதை செய்யணும். மசாஜ் பண்ணி டிஷ்யூ பேப்பரில் அதை தொடச்சி எடுக்கணும். அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அந்த தம்பி டிவியை போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டார். நான் எல்லாத்தையும் என்னென்ன செய்ய சொல்கிறேனோ அதெல்லாம் செஞ்சார். கரெக்டாக ப்ராப்பராக கழுத்துலேருந்து கீழே வரைக்கும் நல்லா பண்ணியாச்சு. என்னுடைய வாழ்க்கையில், அதாவது இந்த தம்பியை பொறுத்த வரைக்கும் திருமணமாகக்கூடிய ஒரு பையன், அவனுக்கு நம்முடைய உதவி தேவை. அதனால் தான் பண்ணது. கூடுமான வரைக்கும் மசாஜ் பண்ணுறதை நான் தவிர்த்துறது. அதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேனே, கிட்டத்தட்ட 3 பேருக்கு மட்டும்தான் மசாஜ் பண்ணின ஞாபகம் எனக்கு இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம சாப்பிடுகிற உணவு, நம்ம சிந்திக்கிற சிந்தனைகள், நம்முடைய செயல்பாடுகள், லைஃப் ஸ்டைலு, இதுலேயே நம்முடைய உடம்பை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும், ஹெல்த் கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடணும். வெளியிலேருந்து ஒரு மசாஜோ அல்லது வெளியிலேருந்து நம்ம ஒரு அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவதோ, இப்படிப்பட்டதான காரியங்களை பண்ணணும்னா ஒரு டெம்பரரியான ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குமோ ஒழிய ஒரு பெர்மனண்டான சொல்யூஷன் கிடைக்காது. அப்போ இந்த தசை நெகிழ் சிகிச்சை அப்படின்னா, இது நான் வச்ச பேர், உண்மையிலே மசாஜுக்கு என்ன பேருன்னு தெரியாது. ஆமாம், இவர் வந்து கல்யாணம் பண்ண போகிறதுனால இது கல்யாண் மசாஜ் அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டேன். அடுத்தது தசை நெகிழ் சிகிச்சை
அப்படிங்கிறது, அதாவது பிசியோதெரபி பண்ணுறவங்கலாம் செய்வாங்க இல்லையா, அது மாதிரி இல்லாமல் இது வந்து வெறும் மசில்ஸுக்காக மட்டும் அந்த இதை பண்ணது. ரொம்ப அருமையாக உணர்ந்தார். நல்லா வாசனையெல்லாம் அடுத்தடுத்த நாள்லேயே நல்லா கிளியராக அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நல்லா ஸ்மெல்லு வந்து நல்லா இருந்தது, அவருடைய உடம்புலேருந்து வரக்கூடிய ஸ்மெல்லு. அடுத்தது சாப்பாடு முறையெல்லாம் சொல்லி கொடுத்தேன். ஒரு சில ஹோமியோபதி மருந்துகளும் அவருக்கு ப்ராப்பராட்டு ஹோமியோபதி மருத்துவர் மூலமாக அவருக்கு ப்ரிஸ்கிரைப்லாம் பண்ணி அவருக்கு வந்து நல்லபடியாக ஆச்சு. கடைசியில் இந்தூர்லேருந்து ஒரு டாக்டர் பொண்ணு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப நல்ல அருமையான ஒரு நிகழ்ச்சி. கூப்பிட்டுருந்தாங்க, என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. நல்லா அருமையாக என்னை உபசரித்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது வைத்தியம்ங்கிறது நம்ம மனுஷங்களை தேடி போகணும். இப்போ டாக்டர் ஒரு கிளினிக், ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா டாக்டர் அங்கே இருப்பார், அலோபதி டாக்டரு. அப்போ நம்ம வந்து அவங்கள தேடி போகணும். இந்த வைத்தியம்ங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ வேட்டைக்கு போகிறது மாதிரி அந்த நுட்பத்தோட அடுத்தது வந்து ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம போக வேண்டியது இருக்குது. கொஞ்சம் அலைச்சல் இதில் இருக்கும். பல பேர் வந்து இந்த வைத்தியம் பார்த்துட்டதுக்கப்புறம் என்னை நிறைய பேர் ஏமாற்றிருக்கிறாங்க காசு கொடுக்காம. ஆனால் இவர் சர்மாஜி போன்றவர்கள் கொடுக்குற அந்த ஃபீஸ், அந்த ஒரு நன்கொடை, அது எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தது. ஒரு சில நேரங்களில் ஏழை பெண்மணிகளுக்கு சிகிச்சை கொடுப்போம். அவங்க வந்து அள்ளி கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஃபோன் பண்ணி என்னையை கூப்பிட்டு 100-200 கொடுத்த பெண்மணிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாம், நிறைய பேஷண்ட்டு. ஆனால் கோடிக்கணக்காக பணத்தை வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க 100 ரூபா கொடுக்குற கூட யோசிப்பாங்க. ஆனால் இது மாதிரிப்பட்ட ஒரு சில சம்பவங்கள் எங்களுக்கு ரொம்ப மன நிறைவை தரும். தொடர்ந்து இந்த வைத்தியத்தை பண்ணணும், இன்னும் அநேகம் பேருக்கு இது பயன்படணும் அப்படின்னு நினைப்போம். இந்த தசைநெகிழ் சிகிச்சை, அதாவது இந்த மசாஜ், இந்த தம்பிக்கு பண்ணினது அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக தான் இருந்தது. இந்த பதிவில் ஒரு மசாஜை குறித்து பார்த்தோம். உத்தரப்பிரதேசத்தில் இருந்த ஒரு நபரை மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்த என்கிட்ட அறிமுகப்படுத்தி ஒரு கூட்டு இந்தியா அங்கே உருவானதை நம்ம பார்க்க முடியும். இந்த ஃபஸ்ட்டு செஞ்சுரி லைப்ரரி அப்படிங்கிற இந்த சேனலில் ஆரோக்கியம் சம்பந்தமான பல பதிவுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக பழைய வீடியோக்களெல்லாம் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகளை கண்டிப்பாக பதிவிடுங்க. மற்றவர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பட்டனையும் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனல் வளர்ச்சி பெறணும், அநேகம் பேருக்கு இந்த சேவை பயன்படணும். உங்களுக்கு உங்களுடைய உணவியல் கட்டுப்பாடு, உணவு திட்டம் போன்றவற்றை அறியணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் சரியான முறையில் புரோட்டீன் உணவு முறைகள், நார்ச்சத்துள்ள உணவுகள், அந்த மாதிரிப்பட்ட விவரங்கள் தேவைனாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்த்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு சிறிய வருமானம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த புரோட்டீன் உணவுப் பொருட்களை எப்படி சேல்ஸ் பண்ணுறது, அதற்குண்டான விவரங்களையும் நாங்கள் சொல்கிறோம். ஒரு மருத்துவர் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடைய மனநிறைவோடு நீங்கள் இந்த வைத்திய தொழிலை செய்கிறதுக்கு நாங்கள் உங்களை உத்வேகப்படுத்துகிறோம், உங்களை நாங்கள் எஜுகேட் பண்ணுறோம். நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் வைத்தியம் சம்பந்தமான இன்னொரு பதிவோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.